மச்சான் அந்த பெட்ரோல் பங்க் தானே? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் அமீன். அண்ட் இந்த வீடியோவில் நான் எங்கே போக போகிறேன்னா மயிலம் முருகன் கோயில் தான் போயிருக்கோம். நானே ஃப்ரெண்டும் அங்கே போய்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு அங்கே மொட்டை போட போகிறது. நான் ஜஸ்ட்டு கூட தான் போக போகிறாங்க. ஏன்னா நாங்கள் அந்த கோயில் போய்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் மேலே ஆகுது. இப்போ தான் நாங்கள் செகண்ட் டைம் போகிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வெயிட் பண்ண பார்க்கலாம். நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பெட்ரோல் பங்குக்கு வந்துட்டோம். இங்கே நம்ம கொஞ்சம் பெட்ரோல் போட்டுட்டு அப்புறமா டயருக்கு நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணிட்டு தான் போகணும். சேஞ்ச் இல்லைக்கா? லவ் பண்ணலாங்க. என்ன சாப்பிட்டீங்க? நான் இட்லி சாப்பிட்டேன். அழகாக பார்த்தேன். சூப்பராக இருக்கு. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஸோ நல்லா பேசுனாங்க. நல்லா சாப்பிட்டியா, பார்க்க நல்லா அழகாக இருக்க சொன்னாங்க. நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன், பட் அவங்க எப்படி சொன்னாங்க தெரில. பட் ஏதோ சம் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் தெம், இட்ஸ் குட். இந்த ரோடு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து கோரிமேடு ரோடு அண்டு கோரிமேடு ஏரியா. ஸோ அண்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இருக்கும். இந்த ரோடு ஆக்சுவலாக வந்து பைபாஸ் ரோடு தான் அது. பட் நம்ம பைபாஸ் இன்னும் டச் பண்ணவே இல்லை. ஸோ இங்கே ஒரு பாண்டிச்சேரி ஆர்ச் வரும். அது ஆர்ச் தாண்டிட்டு தான் பைபாஸ் ஸ்டார்ட் ஆகும். அங்கே ஒரு டோல்கேட் வரும். அந்த டோல்கேட் க்ராஸ் பண்ணிட்டு தான் நம்ம அந்த மயிலம் ரோடு போவோம். பட் எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து பைபாஸ் ரோடில் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறது இல்லை. டோல்கேட் க்ராஸ் பண்ணோடனே நாங்கள் வந்து லெஃப்ட் சைடில் நாங்கள் டேர்னிங் எடுத்துருவோம். நம்ம வந்து பாண்டிச்சேரி ஆர்ச்சு ஸோ க்ராஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஃபுல்லாக பைபாஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் சென்னை பஸ்ஸில் நிற்குதுங்க. ஸோ சென்னை பஸ்ஸில் இங்கே உள்ளே போகக்கூடாது நம்ம பாண்டிச்சேரிக்குள்ளே, தமிழ்நாடு பஸ்லாம். அதனால தான். அண்டு எஸ், இப்போ ஒரு டோல்கேட் வரும். அது க்ராஸ் பண்ணிட்ட உடனே ஃபுல்லாக மயிலம் ரோடு தான். இதுதான் நான் சொன்ன டோல்கேட்டு, அதாவது பாண்டிச்சேரி டு திண்டிவனம் பைபாஸ் ரோடோட டோல்கேட் இது தான். இங்கே வந்து அதிகமாக இங்கே வந்து வண்டி நிற்கும், அதிகமாக இங்கே டிராஃபிக்காக இருக்கும். பட் இப்போலாம் அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் டியூ டு குவாரண்டைன் மேபி இருக்கலாம். நம்ம அப்படியே நம்ம ஃப்ரீயாக போக வேண்டியது தான். இதை க்ராஸ் பண்ணோடனே லெஃப்ட் சைடில் ஒரு டேர்னிங் வரும். அதில் நம்ம டேர்ன் பண்ணி தான் போகணும். இதுதான் அந்த லெஃப்ட் சைடில் டேர்னிங் இது தான். ஸோ நேராக போனால் திண்டிவனம் சென்னை வரும். நம்ம இந்த பக்கம் போக போகிறோம் மயிலம் கோயிலுக்கு. இப்போ நம்ம வந்த ரோடு தான் இது. இதே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பைபாஸ் ரோடு உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகும். பட் நம்ம இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் போகிறோம். ஸோ அங்கே தான் வந்து வானூர் தாண்டி மயிலம் போகிறோம். பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அங்கங்கே வரும். பட் நம்ம கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம அதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போகிற வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் எனக்கு தெரியும் வந்து எந்த ரோடு வரைக்கும் அங்கே வந்து அந்த பிரேக்கர்ஸ் இருக்கும்னு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக வேண்டியதான். என்னோடய அங்கிள் தான் கால் பண்ணுறாரு. நான் கொஞ்சம் அப்புறமா ஓரமாக கட்டி அப்புறமா பேசிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கராக இப்போ தான் அங்கே ஒரு 2 க்ராஸ் பண்ணோம். இப்போ இங்கே திஸ் இஸ் 3rd one, இங்கே ஒரு 4th one.
இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அரௌண்டு 8:45 இருக்கும். பிகாஸ் நாங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் வந்து ஒரு 8:30 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பிகாஸ் இங்கே வந்து நேற்று ஃபுல்லாக இங்கே செம்ம மழை, இங்கே நேற்று நைட் ஃபுல்லாக இங்கே பாண்டிச்சேரியில் ஃபுல்லாக. பட் இப்போ வந்து மழை இல்லை, தேங்க் காட். இது வந்து 5th ஒன். இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும், இது இங்கே இருக்குது. அதில் இது வந்து ஒரு 6th ஒன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் வராது. நம்ம கொஞ்சம் தைரியமாக போகலாம், பயப்படாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். பிகாஸ் அதுக்கு நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வந்துருந்தோம். இப்போ கொஞ்சம் பட்டையை கிளப்ப வேண்டியதான். அண்ட் இந்த மைலம் ரோடு பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோடு. எது கேட்டிங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு, லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்லேயும். பிகாஸ் வேறு லெவல் அதுவும். பிகாஸ் இந்த ரோட்டில் வந்து ரொம்ப போட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இந்த ரோட்லேயே அப்படியே போயிடலாம் போடுறது வந்து நீங்கள் பார்த்தாலும் சந்தோஷம் நல்லா செம்மையாக இருக்குது. நல்லா நான் நேரில் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் நேரில் வந்து செம்ம வேறு லெவலில் இருக்குது. மச்சான் வானூர் இருக்கு. அண்டு என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னோடய கோரைடர் பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட் போடலை. பிகாஸ் எது கேட்டிங்கன்னா அவர் வரப்போ வந்து அவர் வந்து மொட்டை அடிச்சுட்டு வருவார். மொட்டை அடிச்சுட்டு அந்த சாயந்தரம் அப்ளை பண்ணுறது ஃபுல்லாக மண்டை ஃபுல்லாக. அதனால் அவர் வந்து ஹெல்மெட் போடல. பட் இருந்தாலும் வந்து நாங்கள் கொஞ்சம் சேஃபாக தான் போயிட்டு வருவோம். அண்டு ஏன் கேட்டிங்கன்னா வந்து இப்போ பிகாஸ் நாங்கள் லாங் போகிறப்ப நான் மட்டும் போனாலும் சரி, அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் சரி, எங்களுக்கு வந்து எங்களோட சேஃப்டியை விட மற்றவங்களோட சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம். பிகாஸ் எங்களுக்கு என்னாலும் பரவாயில்ல, அதாவது எங்களால். பட் எங்களால் வந்து வேறு யாருக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது. பிகாஸ் அது ஒன்று தான் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் லாங் போகிறப்ப. அண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம், மயிலம் கோயிலுக்கு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது காலேஜ் இருக்கும், மயிலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதான்டா இது கோயில். அப்படியா? சரி வா. இந்த விஷயம் எனக்கு இப்போ தான் தெரியுது. பிகாஸ் ஏன் கேட்டிங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட் டைம் போகிறப்ப வந்து நான் டேரெக்டாக நாங்கள் கோயில் போயிட்டோம். பட்டு இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே மொட்டை அடிச்சு தான் அப்புறமா அங்கே போகணும் பொழுது கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு. பட் எனக்கு தெரியல. பட் இதுதான் வந்து எக்ஸிட் ரோடு, இதுதான் மயிலம் கோயிலுக்கு. இங்கே மயிலம் கோயிலோட குளம் வரும், இதுதான். கொஞ்சம் எக்கி காட்டுறேன். ஓகே ஃபைன். இப்படி தானே போனோம்? இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து பைக் பார்க் பண்ணிட்டு தான் உள்ளே போய்ட்டு மொட்டை அடிக்கணும். பட் எனக்கு எங்கேன்னு தெரில. பிகாஸ் நான் இங்கே தான் வருது, நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். நான் இங்கே மொட்டை அடிக்கிறதுக்கு என்னோடய ஃப்ரெண்டுக்காக. பிகாஸ் ஒருத்தர் கேட்டு இங்கே பார்க் பண்ணிட்டு தான் போகணும், எங்கே அடிக்கிறாங்கன்னு.
நான் சரி நான் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நான் மொட்டை அடிச்சுட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு மொட்டை அடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கோயிலே ப்ளாகு. நானும் பார்த்தீங்கன்னா மொட்டை தான் வச்சுக்கிறேன். பட் இவர் இப்போ தான் ஒரு மொட்டை அடிக்க போகிறார். இவர் பிரதீப் என்னோட பில்லியன் டேட்டாக இருந்தார். இன்றைக்கி தான் வந்து அவரோட வண்டியிலேருந்து வந்திருக்காரு. அது அச்சமத்தனா இருக்குது மண்டபம் கேட்டு கொஞ்சம் பிடி மாட்டேன் சன்டி பிரதீப். ஆனால் மொட்டை அடிச்சிட்டேன். இப்போ அடிச்சு 1 வீக் மேலே ஆகுது. நான் இதெல்லாம் வந்து நம்மளோட வீர தழும்புகள். போகலாமா? உனக்கு தெரியும் வழி, உனக்கு என்ன வழி தெரியும். ஓகே சார் வரேண்ணா. ஃப்ரெண்டு இங்கே மொட்டை அடிச்சார். இங்கே வந்து இப்போ மொட்டை அடிச்சுட்டு இப்போ நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். சார் 5 rupees தான். அண்ட் இங்கே உள்ளவருக்கு வந்து நம்ம இங்கே டோல் கட்டணும். இங்கே வந்து 5 rupees ஈச்சு. பைக்குக்கு வந்து 5 rupees பஸ். பட் வந்து காருக்கு எவ்வளோ தெரில, நான் கேட்கல. வந்துட்டோம். இதுதான் பார்க்கிங். அந்த பக்கம் வந்து கார்லாம் பார்க் பண்ணலாம். பட் இந்த பக்கம் வந்து பைக் உள்ளே போய்ட்டு இங்கே பார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க் பண்ணிக்கலாம். Around 35 kilometers. எந்திலி பார்க்கலாம். ஆனால் நான் பெட்ரோல் பங்க்